ஆனால் இது ஒரு சிக்கல் இருக்குது சார். அந்த நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா எய்ம் மட்டும் படிக்கணும், ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ணணும், என்னதோட படிக்கணும்னு சொல்லிங்க சார். இப்போ வந்து நான் கடமையை செய்ய இது வந்து ஒரு எனக்கு வந்து என்எஸ்பிஎஸ்சி முடிஞ்ச வரைக்கும் படிப்போம். எனக்கு அந்த லெத்தாஜி கொடுக்கணும் சொல்லுங்க. இது எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக கரெக்டாக கொண்டு போகிறீங்க, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க? I think reading multiple resources is the biggest mistake because you just have to imbibe and make it flexible for you. சார் இவங்கள்ட்ட நீங்கள் என்ன சார் எடுத்துக்கிட்டீங்க? அது ரிசோர்ஸஸாக இருக்கலாம் ஆர் எப்படி லைக் சொல்லாங்க வந்து வரும்போது ஒன்றுமே புரியாது, ஏண்டா வந்து நினைப்போம், அப்புறம் தான் சார் அதுக்குள்ள மிங்கிள் ஆவாங்க. உங்களால் எப்படி சார் அந்த ஆரம்பத்தை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும்? என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்தது உங்களுக்கு? ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல போனால் ஐ திங்க் என்ன படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறதா ஆர் அ கைடிங் பர்சன் ஆர் அ ஃபேக்டர் வாஸ் அ ஸ்ட்ரகிள். பட் ஐ திங்க் எனக்கு 1-2 பேர் வந்து தேவர் ஆல்சோ தேட் டு படிக்க முடிஞ்சது. உங்களால் வந்து என்ன சொல்லி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க? எப்படி உங்களுக்கு அந்த டிசிப்ளின் கிடச்சி வந்தது? தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் டிசிப்ளின் ஆர் கண்ட்ரோலிங் மை செல்ஃப் பிகாஸ் உங்களோட எய்ம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அண்ட் இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரசாந்த். எம்பிபிஎஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முடிச்சிருந்தேன் 2016 to 2022 பேட்ச். அண்ட் லாஸ்ட் இயர் UPSC CSE 2023 எக்ஸாம் 2024 பேட்ச்சில் ஆல் இண்டியா ரேங்க் 78 வாங்கியிருந்தேன். அண்ட் எம்பிபிஎஸ் கிராஜுவேட் பண்ணி அரௌண்ட் 8.5 months தான் வாஸ் மை ஜேர்னி டைம் டு ஆர் த சைக்கிள் இன் டு UPSC அண்ட் 1 year ஆஃப் தி எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி ஐம் ரைட் நவ் இன் தி IAS. ஸோ இப்போ ஐம் போஸ்டட் ஆஸ் அசிஸ்டன்ட் கலெக்டர் அண்ட் ஸ்பெஷல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோயம்புத்தூர். என்னோடய ப்ரிப்ரேஷன் சைக்கிள் பொறுத்தவரை ஐ திங்க் there were some family commitments and engagements kuda like sila problems and stuff which I had to sort out, but adelathme I think I just took some time and in between nadula adellame irundadha andadu which of course all of us have to handle. But when it comes to the preparation cycle you still have to put up and 6 மணி நேரமா இருக்கட்டும் or 8 மணி நேரமா இருக்கட்டும் and ensure that you also have a steady state of mind because உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு கெயின் தட் அட்டென்ஷன் ஸ்பேன். ஸோ நீங்கள் புக்கு படிக்கலாம் பட் தென் யூ வில் நாட் பி ஏபிள் டு ரிமெம்பர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறப்போ ஐ திங்க் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரீகால் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இஃப் யூ ரீட் அ சப்ஜெக்ட் சே பாலிட்டி இன் த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 3 weeks அண்ட் தென் ஸ்விட்ச் ஓவர் டு ஹிஸ்ட்ரி, கண்டிப்பாக பாலிட்டி நம்மளுக்கு அதுக்கப்புறம் மறந்துடும். ஸோ அது மறக்கும் அப்படிங்கிறப்போ மேபி ஒன்ஸ் இன் அ வைல் ரேண்டமாக நீங்கள் யார்ட்டையாவது பேசுகிறப்ப கூட இஃப் யூ டூ அன் ஆக்டிவ் ரீகால் or maybe sometimes even passive, I think இது ரெண்டுமே வந்து it will help you to have that long term memory. இன்னொன்று வந்து it is about the reading speed because சில பேருக்கு லைக் யாராவது சொல்லி கொடுத்தா தான் புரியும், சில பேருக்கு வந்து லைக் தானாக படித்தா தான் புரியும். அண்ட் I was in the second half, ஸோ எனக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறத விட நான் படிக்கிறப்போ I kind of understand it faster. And when it comes to coaching it's not essential. படிக்க முடிஞ்சது உங்களால் வந்து என்ன சொல்லி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க? எப்படி உங்களுக்கு அந்த டிசிப்ளின் கிடச்சி வந்தது? There is no question of discipline or controlling myself because உங்களோட எய்ம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச and if you want to get through in the shortest span of time then I think that itself is enough motivation for you to sit and study with full focus and concentration. நீங்கள் வந்து obviously ஒரு ப்ரிலிம்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு ப்ரிலிம்ஸ் கொடுக்குறது தான் is the worst part because உங்களுக்கு 1 year ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடுது. அண்ட் கிவிங் an exam again and again and ஒரு புக்கே வந்து படித்த புக்கே திருப்பி படிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஸோ மை only motivation and aim was not to give the exam again. அதனால தான் I tried to get through as fast as possible and அந்த focus and aim-ஓடு தான் நான் படித்தேன். ஸோ MBBS பொறுத்தவரை ஆல்ரெடி our subjects are voluminous and 19 சப்ஜெக்ட் அத்தனை புக்ஸ் இருக்கிறப்போ ஐ திங்க் UPSCக்கு திருப்பி படிக்கிறது was a relatively easier job. பட் இதுவும் வந்து புது சப்ஜெக்ட்ஸ் லைக் MBBSக்கோ இல்லை சயின்ஸ்க்கோ சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்ட்ஸ் தான் மெஜாரிட்டி. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் திருப்பி படிக்கிறத தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரு யூனிக் வே ஆஃப் ஸ்டடிங்கெலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் லைன் பை லைன் படிச்சு தான் ஆகணும் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பட் அதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோடு அனலைஸ் பண்ணுறதோ ஆர் லைக் அதில் எது முக்கியம் இல்லைங்கிறத ஃபில்டர் பண்ணுறது அதெல்லாமே வித் ப்ராக்டிஸ் தட் கம்ஸ். அது யாரும் சொல்லி கொடுத்து வரதுன்னு இல்லை. அண்ட் கோச்சிங் பொறுத்தவரை தே வில் ஒன்லி டீச் யூ, பட் அதுவும் ஸ்கூல் ஆர் காலேஜ் மாதிரி தான். தே வில் டீச் யூ பட் தென் எஃபர்ட்ஸ் நீங்கள் தான் போட்டாகணும். If you don't put in efforts then you will not be able to translate it into success.
ஆரம்பத்தில் சார் நீங்கள் ஜேர்னிக்கு வரும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க சார் நீங்கள்? ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது வேற. அது எப்படி சார் உண்மையிலே எல்லாம் சொல்லாங்க வந்து வரும்போது ஒன்றுமே புரியாது, ஏண்டா வந்து நினைப்போம், அப்படின்னா சார் அதுக்குள்ள மிங்கிள் ஆவாங்க. உங்களால் எப்படி சார் அது ஆரம்பத்தை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும்? என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்தது உங்களுக்கு? ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல போனால் ஐ திங்க் என்ன படிக்கணும் படிக்கக்கூடாதுங்கிறது தான் ஆர் அ கைடிங் பர்சன் ஆர் அ ஃபேக்டர் வாஸ் அ ஸ்ட்ரகிள். பட் ஐ திங்க் எனக்கு 1-2 பேர் வந்து தேவர் ஆல்சோ தேட் டு அட்லீஸ்ட் புஷ் மீ த்ரூ அண்ட் ஹெல்ப் மீ கைட். பிகாஸ் டாக்டர் மதன் IPS இப்போ இருக்கார், இன்டர்வியூவில் வந்து மிஸ்டர் ரோஹித்நாதன் ராஜகோபால் சார் அண்ட் டாக்டர் சிந்தனதி மேம் IRS அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அட் some point of time in the prep cycle they've always helped. And I still remember like Akshay Jain sir oda YouTube video in PRASHANTH I.A.S when I've seen. So அவங்க என்ன ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க இதெல்லாமே வந்து நான் பார்த்துருக்கேன். And there is no unique methodology in UPSC. Everyone has a different methodology and different way of preparation. So what suits you and what doesn't suit youங்கிறது வந்து நீங்கள் ஒருத்தரோட வச்சு you just have to imbibe and make it flexible for you. சார் இவங்கள்ட்ட நீங்கள் என்ன சார் எடுத்துக்கிட்டீங்க? அது ரிசோர்ஸஸாக இருக்கலாம் ஆர் எப்படி லைக் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் படிக்கிறதுங்கிறதுக்கு மேபி ஆர்த்திகா சுக்லான்னு அவங்களுமே வந்து அரௌண்ட் 4 to 5 months ஷீ ரோட் த ப்ரிலிம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதி ஷீ ஆல்சோ காட் ரேங்க் 3 in a particular year. ஷீ வாஸ் அ டாக்டர் அகேன் ஃப்ரம் PGI சண்டிகர். அவங்க பிஜிக்கு நடுவில் விட்டுட்டு இன்ஃபேக்ட் ஷீ டிட் திஸ். ஸோ இஃப் ஷீ குட் டூ இட் தென் வை நாட் மீ? தட் வாஸ் தி எய்ம் தட் வென்ட் த்ரூ இன் மை மைண்ட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ வுட் டெல் ஈவன் தி வியூவர்ஸ் இதில். ஸோ நீங்களுமே அந்த எய்மோட that you can do it அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட்செட்டோட if you maybe venture then உங்களுக்கு will be successful. இந்த ஃபிலிம்ஸ் ஜேர்னிக்குள்ள போகிறவங்க சார் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து என்ன மாதிரி இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க சார் பார்த்தீங்கன்னா, அதாவது இது தப்புனே தெரியாமல் செய்வாங்க சார், இதெல்லாம் பண்ணுவாங்க சார். I think reading multiple resources தான் வந்து is the biggest mistake because எதையும் நம்ம விட்டுறக்கூடாது. இந்த கேள்விக்கான பதில் வந்து எனக்கு தெரியல, ஸோ நான் அதை படிக்கல, ஸோ நான் வேற ஒரு ரிசோர்ஸில் அது இருக்குன்னா அதையும் படிக்க போகிறேன்னு ஆரம்பிக்கிறது தான் ஐ திங்க் இஸ் தி பிக்கெஸ்ட் மிஸ்டேக். அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணாமல் இருக்கிறதும் இஸ் another mistake. So the third thing would be the order of priority. So for me polity, history, economics and geography was the order along with short subjects. While நம்ம ஷார்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதோ இல்லை வேறு எதையாவது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது இதெல்லாமே ஐ திங்க் இஸ் த கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் தட் வி ஜெனரலி டூ. இதில் எனக்கு 2 சிக்கல் வரும் சார். அப்படின்னா நீங்கள் லிமிட்டாக படிங்க சொல்லுங்க சார் பார்த்தீங்கன்னா வந்து, ஆனால் எதையும் மிஸ் பண்ணாதையும் சொல்லுங்க சார். அதை இதை நான் எப்படி சார் புரிஞ்சிக்கிறது? நான் சப்ஜெக்டை தான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் தவிர நாட் தி டெக்ஸ்ட் புக் இன் இட் செல்ஃப். ஸோ ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தட்ஸ் மோர் தென் எனஃப். மல்டிபிள் ரிசோர்ஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லைங்கிறது தான் இஸ் தி பாயிண்ட் தட் ஐம் ட்ரைங் டு கன்வே. இது சார் எல்லாருமே வந்து இந்த விஷயம் திரும்ப சொன்னாலும் ஏன் சார் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க? இது எங்கே சிக்கல் இருக்குது சார் பாருங்க, எங்கே புரியல் தப்பாக இருக்குது சார்? அது இதெல்லாமே இட்ஸ் அ ஃபியர் ஆஸ்பெக்ட் தான். ஸோ சம்ஒன் வுட் ஆப்வியஸ்லி ஃபீல் ஃபியர்ஃபுல். அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் எதையாவது நம்ம விட்டு அதுலேருந்து வந்துருச்சுன்னா அப்படின்னு. ஆர் ஒருத்தருக்கு ஒர்க் ஆனது இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு எது ஒர்க் ஆகணுங்கிறத கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு விதமான பயம் தான் சொல்லுவேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அணுகுனீங்கன்னா ஐ திங்க் யூ வில் ஹாவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். இந்த பயத்தை நீங்கள் எப்படி சார் ஓவர் கம் பண்ணீங்க? இப்போ இவ்வளோ தெளிவாக சொல்லுங்க சார். அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு பயம் இருந்திருக்கும், இந்த பயத்தை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சில நேரம் உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எனக்கும் இருந்தது, இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே அது இருக்கும். பட் தென் நீங்கள் வந்து லார்ஜர் எய்ம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் இட்ஸ் அ சைக்கிள் விச் வில் ப்ராபப்ளி டேக் மோர் தென் அ இயர் ஆல்சோ. சில பேருக்கு அது 12 வருஷம் கூட எடுத்திருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த பயம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், த ஃபியர் ஆஃப் லூசிங் அவுட். பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ்னு என்னை கேட்டால் எதுவுமே இல்லை. இட்ஸ் ஒன்லி த லார்ஜர் எய்ம். நீங்கள் பிளான் பின்னு ஒன்று வச்சுருந்து அண்ட் ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் பண்ணுறது தவிர there is nothing you can do. இன்ஃபேக்ட் எத்திக்ஸில் வந்து there is a concept நிஷ்கம கர்மான்னு, வேர் நீங்கள் வந்து கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. அதுதான் வந்து அதோட மையக்கருத்து. ஸோ அதுதான் நானும் எக்ஸாக்ட்லி பண்ணேன். ஐ ஜஸ்ட் ஹேட் டு டூ வாட் ஐ ஹேட் டு டூ. அதுக்கு மேலே கிடைக்கிறதும் கிடைக்காததும் எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ கிவ் மை ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் அதுக்கு மேலே அது என் கையில் இல்லை. இது ஒரு சிக்கல் இருக்குது சார். அது நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா எய்ம் மட்டும் படிக்கணும், ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ணணும், என்னதோட படிக்கணும்னு சொல்லிங்க சார். இப்போ வந்து நான் கடமையை செய்ய இது வந்து ஒரு எனக்கு வந்து NSPSC முடிஞ்ச வரைக்கும் படிப்போம். எனக்கு அந்த லெத்தாஜி கொடுக்கணும் சொல்லுங்க. இது எப்படி நீங்கள் இவ்வளோ அழகாக கரெக்டாக கொண்டு போகிறீங்க, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க? இது ஒரு முரணாக உங்களுக்கு தோணலாம், பட் என்னை பொறுத்தவரை அது நான் ஒரு முரண்னு எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் எய்ம்ங்கிறது வந்து இல்லாமல் வந்து படிக்க முடியாது, ஆர் ஒரு டைரக்ஷன் அது வந்து கொடுக்காது. மை எய்ம் இஸ் ஆப்வியஸ்லி டு கெட் இன் டு தி IAS. பட் தென்
அது வந்து கண்டிப்பாக அது என்னோட எய்மாக மட்டும்தான் என்னால் வைக்க முடியும் தவிர அது நடக்குமா நடக்காதாங்கிறத என்னால் எஃபர்ட்ஸ் இல்லாமல் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அண்ட் அந்த எஃபர்ட்ஸ் என்னால் போட தான் முடியும் தவிர there are too many external factors like the factor of luckோ இல்லை இன்டர்வியூவில் என்ன பேனல் வருது, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எதுவுமே என் கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி என் கையில் இல்லாத ஃபேக்டர்ஸ்க்கு there is nothing I can specially do to change it. பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா, டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும். ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோம். அதனால் ஸோ இது இப்போது கண்டிப்பாக என்னது, நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் விட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம். வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில் தான் போடுவாங்க. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேர் ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும். கொரியர் சார்ஜ் இலவசம்.